அணுவுக்குள் அணுவாக அகிலமெங்கும் பரந்தும் நிறைந்தும் கரந்தும் இருக்கின்ற பெரம்பொருளை பணிந்து உலகமெங்கும் பிறந்து வாழ்கின்ற டான் டிவியினுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் டிவியினுடைய பட்டி மண்டப நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்கின்றோம், கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைகின்றோம், எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தேடலிலே ஆசையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது எங்கள் எல்லோருக்குமே வெளிச்சமான ஒரு விடயம். இயல்பான மனித வாழ்க்கையிலே பல்வேறு விதமான மனிதர்களை நாங்கள் நாளாந்தம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் எங்களுக்கு என்றும் மறவா சித்திரங்களாக தெரிவார்கள், சிலர் விசித்திரங்களாக தெரிவார்கள். இதிலே நாங்கள் சித்திரமா விசித்திரமா என்பதை அறிந்து கொள்ள முடியாத புதிய பிறவிகளாய் எங்களுக்கே தோன்றும். இப்படியான ஒரு வாழ்க்கை சூழலிலே நாங்கள் இன்றைக்கு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கையினுடைய நிலையை தீர்மானிப்பதிலே பொருளாதாரம் என்பது தனித்துவமான இடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைக்கு மிஞ்சிய பொருள் வளத்தை அல்லது பணத்தினை கொண்டிருக்கின்ற உயர்தர மனிதர்கள், உயர் ரக வர்க்கத்தினரை நாங்கள் விட்டுவிடுவோம். சாதாரணமாக அன்றாட தொழிலை பெற்றுக்கொண்டு அன்றாட நிலையிலே வாழ்க்கையை கிடைப்பதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதாரண மனித வர்க்கம், மாதாந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அந்த மாதாந்த ஊதியத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்ற இடைநிலை வர்க்கம், இந்த இரண்டு வர்க்கத்தினருடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு எப்படி இருக்கின்றது என்பது இன்று நாங்கள் பார்க்க போகின்ற அல்லது பேசப் போகின்றதான விடயம். உலகத்திலே பரந்து வாழ்கின்ற இத்தனை மில்லியன் கணக்கான மக்கள் கூட்டத்திலும் தங்களுடைய தேவைக்கு மிஞ்சியதான பணத்தினை கொண்டிருக்கின்றவர்கள், உயர்தர வர்க்கத்தினர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றவர்கள் அல்லது பணக்காரர்களாக சொல்லப்படுகின்றவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர். ஏனையவர்கள் எல்லோருமே ஊதியத்தை எதிர்பார்த்து வாழ்கின்ற, மாத சம்பளத்தை பெறுகின்றவர்களாகவோ அல்லது தினசரி கூலிகளை பெறுகின்றவர்களாகவோ அல்லது அதையும் தாண்டி சில உதவிகளை மட்டும் அரசாலோ தனிநபர்களாலோ வழங்கப்படுகின்ற உதவிகளை மட்டும் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றவர்களாகவோ இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வதற்கான பொருளாதார வசதிகளை மையப்படுத்தி அங்கே நகர்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பொருள் வளம் திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமானதாக இருக்கின்றதா, அல்லது கிடைக்கின்ற பொருள் வளத்தை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சிகரமாக வாழ்கின்றார்களா என்பது இன்றைய சமூகத்திலே நிலவுகின்ற மிகப்பெரியதொரு கேள்வியாக இருக்கின்றது. சாதாரண இடைநிலை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை ஆனந்தமாய் கழிகிறதா அல்லலுடன் கழிகிறதா என்பதுதான் இன்றைய பட்டிமண்டபத்தினுடைய பேசு பொருளாக இருக்க போகின்றது. இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இரண்டு வர்க்கத்தினரும், சாதாரண மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர்களுடைய வாழ்க்கை போக்கிலே, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை தங்களுடைய வாதங்களினூடாக, தங்களுடைய கருத்து பரிமாறல்களினூடாக உங்களுடனும் என்னுடனும் அவர்கள் விடயங்களை பரிமாறிக்கொள்ள வருகின்றார்கள். அந்த வகையிலே சாதாரண இடைநிலை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை ஆனந்தமாய் கழிகின்றது என்கின்ற அணி வாதத்தை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றது. அந்த அணியினுடைய முதன்மை பேச்சாளர் உதவி ஆய்வாளர் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் வாதத்தை தொடக்கி வைக்க வருகின்றார். வாருங்கள். டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பு எதிர்த்தரப்பு சகவாதிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சாதாரண இடைநிலை மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கின்றதா இல்லை அல்லாட்டமாக இருக்கின்றதா என்பது. இன்று நாங்கள் உங்களிடம் பேச வந்திருக்கின்ற எங்கள் அணி தலைப்பு அன்றாட வாழ்க்கை ஆனந்தமா இருக்கின்றது என்பது.
மனிதன் பிறந்தது முதற்கொண்டு மனிதன் சவப்பட்டியில அடங்கும் வரைக்கும் மனிதனுடைய போராட்டம் என்பது ஓயப்போவதே இல்லை. இந்த போராட்ட கால வாழ்க்கையிலையும் எப்படி தனக்குரிய அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொள்றானோ அங்குதான் அவன் வாழ்றானா இல்லையா என்றதனுடைய கருப்பொருள் அடங்கி இருக்கு நடுவர் அவர்களே. ஆகவே இந்த மனிதர்கள் எப்போதுமே தங்களுடைய இந்த வாழ்க்கையில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ஒரு குடும்பத்தோட செலவழிக்கிற சின்ன சின்ன மணித்துளிகளையும் கொண்டுதான் தங்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து அழகாக்கி கொண்டு நகரினம். ஒரு அப்பாவோ அம்மாவோ பிள்ளையோட செலவழிக்கிற நேரம் வந்து பெருமதியானதா இருக்கும்ன்றதை புரிஞ்சவர்கள். அதுக்காக வேண்டி 24 மணித்தியாலமும் அந்த பிள்ளையோடைய மினக்கறது இல்ல. அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு தங்களுடைய வேலை நேரத்தையும் தங்களுடைய குடும்ப நேரத்தையும் சரிசமமா பகிர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கினோம். அப்படி இருக்கும் போது அவர்கள் தங்களுடைய இந்த வாழ்க்கையை எப்படி ஆனந்தமாக்கினோம், தாங்கள் அந்த பிள்ளையோட செலவழிச்ச ஓரிரு மணித்துளிகளை தான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கைக்கான அடிநாதமா வந்து பிரயோகிச்சு கொண்டு போகினோம். ஆக மனிதனுடைய வாழ்க்கை என்றது கஷ்டங்கள் நிறைந்ததுதான். அதுக்குள்ள நாங்க எப்படி எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடுறோம் என்றதுல தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆனந்தமா கழியுதா இல்லை அல்லாட்டமா கழியுதா என்றது அடங்கி இருக்கு. எங்களுடைய இந்த எதிரணி நண்பர்கள் வந்து வடிவா வந்து சொல்லுவினோம், இன்றைக்கு நாடு முழுக்க பொருளாதார பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, நாங்க இவ்வளவுதான் சம்பளம் எடுக்கிறோம், எங்களுக்கு இந்த காசு பார்த்தது இல்லை, என்ன மாதிரி நாங்க வாழ்றோம்னு சொல்லி தங்களுடைய சோகதைகளை வந்து இங்க வந்து கொட்டுறதுக்கு கூடும். ஆனா இருந்தாலுமே கூட எங்களுக்கு போதுமன்ற மனம் இருந்தா அது பொன் செய்யும் இருந்தா எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கும் என்றதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இன்றைக்கு வந்து இந்த இடத்துல கதைக்கினம் என்று சொல்லி சொன்னா தங்களுடைய இந்த வேலை நேரத்திலையும் கூட கல்வி நேரத்திலையும் கூட தங்களுக்கான நேரத்தை வந்து அவை வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த விவாதத்துக்காக வேண்டி ஒதுக்கினோம். அதுவே கூட அவர்களுக்கு ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை தான் அன்றாடம் ஏற்படுத்தி கொடுக்குது. இதை பார்த்து கொண்டிருக்கிற பல நேயர்களுமே கூட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளோட இருக்கலாம். ஆனாலுமே கூட உங்களுக்கான ஒரு மாற்று வழியாகவும் உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வழியாகவும் தான் இந்த பட்டிமன்றத்தை வந்து பார்த்து கொண்டிருக்க கூடும் நீங்க. ஆக உங்களுக்கான இந்த வாழ்க்கையை எப்படி அழகாக்கணும்ன்றது உங்களுடைய கைகள்ல தான் இருக்கு. சாதாரண மக்களா இருக்கிற நாங்க தான் நிறைய விதத்துல வந்து இந்த உலகத்துல சாதிக்க முடியும். அதுக்கு நிறைய பேருடைய உதாரணங்களை வந்து நாங்க எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு நாங்க போற்ற பாரதியார்ல இருந்து ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல தான் பிறந்த மனிதர்களா இருக்கணும். ஆனா அவர்கள் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய கல்வி அறிவையும் கொண்டு இந்த உலகத்தை எப்படி ஆட்சி செய்திச்சினம், இந்த உலகத்திலே இருக்க மக்கள்ல கருத்துக்களை வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்துச்சினம்ன்றது இன்றைக்கு உலக அறிந்த உண்மையா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகள்ல அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறோம், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அழுது வடிஞ்சு கொண்டு இருக்கல. நாங்க இந்த துன்பத்திலையும் இந்த உலகத்தை எப்படி மாத்தலாம், இந்த உலகத்துல எப்படி ஆனந்தமா பயணிக்கலாம் என்ற விஷயத்தை தான் கண்டுபிடிச்சு முன்னேறி கொண்டு போச்சினம். அதோட இந்த மாவீரன் அலெக்சாண்டர் என்ற வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம். அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த போருக்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சான். தான் மிகவும் மகிழ்ச்சியா இருந்த தருணங்கள் உண்டு. அவன் எதையுமே வந்து பெரிதாக குறிப்பிட்டு சொல்லவில்லை தன்னுடைய சுயசரிதையில. தன்னுடைய வாழ்க்கையில கடைசியா தன்னுடைய கல்லறைக்கு போற பாதையில வந்து தான் சேர்த்த எல்லா செல்வங்களையும் உலக நாடுகள் முழுக்க தான் போய் சேர்த்த எல்லா செல்வங்களையும் வீசி எறிந்து கொண்டு செல்லுங்கள், தன்னுடைய கல்லறையில வந்து ஒரு மாவீரன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றான் என்று எழுதுங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி அவருடைய அந்த ஊர்வலம் இறுதி ஊர்வலம் போகும்போது தன்னுடைய கைகளை வந்து வெறுமனே காட்டுங்க, அந்த கைகள்ல தான் எதுவுமே செல்வங்களை கொண்டு செல்லவில்லைன்னு சொல்லி காட்டுங்க. அப்பத்தான் இந்த மக்களுக்கு புரியும் இந்த அன்றாட வாழ்க்கையில நாங்க எதை வந்து எங்களுக்காக வேண்டி சேர்த்து வச்சிருக்கிறோம்ன்றது புரியும். நாங்க கல்லறைக்கு போகும்போது எதையுமே நாங்க கடைசியா கொண்டு போறது இல்லை என்ற ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக வேண்டி தன்னுடைய அந்த கல்லறை விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். ஆக எவ்வளவு செல்வத்தை சேர்த்த மனிதனாலேயுமே கூட தன்னுடைய கடைசி நாட்கள்ல ஆனந்தமான மணித்துளிகளை தான் நினைச்சு பார்க்க முடிந்திருக்கும். ஆனா நாங்க வந்து இன்றைக்கு செல்வம் மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையில அடிநாதமா இருக்குது, நாங்க செல்வத்தோட இருந்தா தான் நாங்க சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நிச்சயமா குறிப்பிட்டுற முடியாது. இன்றைக்கு இங்க எங்களுடைய எதிரணியில வீட்டிருக்கிற 3 பேச்சாளர்களையும் கூட எடுத்து பார்க்கலாம். அவர்கள் அனைவருமே அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு போராட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கையில இருந்துதான் வந்திருக்கணும். அப்படி இருந்தாலுமே கூட இன்றைக்கு வந்து சாதிச்சு கொண்டு இருக்கணும் என்று சொல்லி சொன்னா அது அவர்களுடைய உழைப்புல தான் இருக்குது. அதே மாதிரி அவர்களுடைய இந்த ஆனந்தமான வாழ்க்கைக்கு வந்து அவர்களுடைய இந்த விவாதம் என்ற ஒரு விஷயம் வந்து அடிநாதமா இருக்குது. எங்களுடைய இந்த அணியின் இறுதி பேச்சாளரை கூட பார்க்கலாம். ஈழத்து குரல் என்ற பேர்ல வந்து ஹரிஹரன் தன்னுடைய இந்த சர்வதேச ரீதியிலையும் கூட போட்டிகள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில இருந்தோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு விஷயத்துல இருந்தோன்னும் வரையில தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய இந்த வாழ்க்கையில என்ன மாதிரி தான் வந்து முன்னேறலாம் என்றதையும் நிறைய வந்து மகிழ்ச்சியான மணித்துளிகளையும் சேர்த்ததுனாலதான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை வந்து அடைய முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஆக எங்களுடைய சாதாரண இடைநிலை மக்கள் தான் 90% மக்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கிறோம். நாங்க எப்படி வெற்றியடைய முடியும்னு சொன்னா, நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குது, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஆனந்தத்தை அடையலாம்னு சொல்லி அன்றாட வாழ்க்கையில வந்து நாங்க பார்த்து கொண்டு முன்னேறணும். அது மட்டும்தான் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் அமையும் என்று சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அவர்கள் ஆனந்தம் என்பது சொகுசு வாழ்க்கையிலோ லட்சங்களிலோ இல்லை, சின்ன சின்ன சந்தோஷங்களிலே நிறைந்திருக்கின்றது. முதல் காதல், முதல் முத்தம் மட்டுமல்ல, நாளாந்தம் சிந்துகின்ற புன்சிரிப்பு, பிள்ளையினுடைய முதல் நடை, முதல் பேச்சு, இப்படியான எத்தனையோ விடயங்கள் ஆனந்தத்தை அள்ளித்தருகின்ற வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். அதை நாங்கள் சரியாக வாழ்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்ந்து காட்டியவர்கள் சொன்னிய நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற பொழுது நாங்களும் வாழ்ந்துவிட முடியும். அங்கே பொருள் வளம் பெற்றவர்கள் அதனை கொண்டு திரியவில்லை. அலெக்சாண்டர் வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களுடைய பட்டினத்தார் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார், காதற்ற ஊசியம் வாராது கான் கடைவழிக்கு. இதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பொழுதுமே நிரந்தரமாக உங்களுடன் தங்கிவிடும் என்பதாக தன்னுடைய அணிக்கான வாதத்தை கட்டமைத்திருக்கின்றார், ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை அல்லலுடன் தான் கழிகின்றது என்கின்ற தன்னுடைய அணிக்கான வாதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக ரக்ஷனா கௌதமன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். என் இனிய தமிழுக்கு தலைவணங்கி, வாய்ப்புக்கும் தலைவணங்கி, நடுவர் அவர்களுக்கும், என்தரப்பு வாதிகளுக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் டான் டிவியின் பார்வையாளர்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது வாதத்தை துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். சாதாரண இடைநிலையினரது அன்றாட வாழ்க்கையானது ஆனந்தமாக கழிகிறதா இல்லை அல்லலுடன் கழிகிறதா என்பதற்கு, நான் அல்லலுடன் தான் கழிகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு இங்கே வந்திருக்கும் பொழுது நான் பேச இருக்கின்ற விடயத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், சமூகத்தில் 2 தலைப்பினர், ஒன்று உயர் வர்க்கத்தினர், இன்னொன்று சாதாரண இடைநிலை, அதாவது தாழ் வகுப்பினர், இன்னொன்று நடுத்தர வகுப்பினர். இவர்களில் இதை சாராம்சமாக நோக்கும் போது உயர்தர வர்க்கத்தினருடைய வாழ்வானது மிகவும் வண்ணமயமாக காணப்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் நடுத்தர வர்க்கத்தினருடைய வாழ்வானது தாழ்த்தப்பட்டவர்களின் வாழ்வும் கூட ஒரு கருப்பு வெள்ளை பூசிய சாயலிலே காணப்படுகிறது என்பது நான் கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த சாதாரண இடைநிலையினரது வாழ்க்கையானது எல்லாமே கிடைப்பது போல இருக்கும், இறுதி வரை அது போலவே இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். உயர்தர வர்க்கத்தினரை நாம் விட்டுவிடலாம், ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும். அவர்களுக்கென்று சேர்த்து வைத்த விடயங்கள், அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் எல்லாம் திட்டமைக்கப்பட்டபடி எப்போதுமே ஒழுங்காக காணப்படும். ஆனால் இங்கு பெரிய பிரச்சனையில் இருப்பது சாதாரண இடைநிலையினர். காரணம், அங்கே கௌரவமும் சுயமரியாதையும் காப்பாற்றுவதற்காக வாழ்க்கை பூராக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் காணப்படுபவர்கள் அவர்களாக காணப்படுகின்றனர். என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி கூறியிருந்தார், பாரதி உட்பட பல பெயரை இங்கு வைத்து பேசியிருந்தார். நான் இங்கே பாரதியை பற்றி கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், பாரதியினுடைய வாழ்வானது அவரோடு சேர்த்து பேசிய ஏனையவர்களின் வாழ்வும் கூட வறுமையிலிருந்து வெளிப்பட்ட அவர்களின் ஆதங்கத்தினால் தான் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விலைவாசி என்ற ஒரு விடயம் வாழ்க்கையில் எப்போதும் நடுத்தர வர்க்கத்தினருடன் சேர்ந்தே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். காலை முழிப்பதிலிருந்து மாலை முடிவடையும் வரை ஏதோ ஒன்றை தேடி ஓடி எதையோ திருப்திப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் நிம்மதி இழந்து காணப்படுகிறது இன்றைய நடுத்தர வர்க்க தலைமுறையினர் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். கல்வி பிரச்சனை, நாளாந்த ஊழிய பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உணவு பிரச்சனை, இங்கு ஒன்று இருக்கும், கல்வி இருக்கும். ஆனால் கல்வி கற்பதற்கு உரிய போதிய வசதிகள் இருக்காது. நாளாந்த ஊதியம் என்ற ஒரு விடயம் இருக்கும், ஆனால் எப்போது ஊதிய உயர்வு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். போக்குவரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஆனால் நாளாந்த வருமானத்திலிருந்து அதற்கு ஒதுக்க வேண்டிய தொகையில் ஒரு பிரச்சனை ஏற்படும். உணவுகள் தொடர்பான அடிப்படை தேவைகள் அவசியமாக இருக்கும், ஆனால் பட்ஜெட்டில் இருந்து அதற்குரிய தொகையை ஒதுக்குவது இங்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மண்டைக்குள் எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இது
சம்பந்தமான ஏக்கங்கள் இருக்கும்போது நோய் ஏற்படும், ஆரோக்கியம் குறைவடையும், மண்டை வெடிக்கும், பிரஷர் ஆகும். ஆனா இதை சரி செய்வதற்குரிய மனநிலை என்பது நடுத்தர வர்க்கத்தினருக்கு இப்போது கிடைக்க முடியாத ஒன்றாக காணப்படுகிறது. உடன் பிறந்தவர்களும் பெற்றோர்களும் நண்பர்களும் பழகியவர்களும் கூட உடன் வராவிட்டாலும் வாழ்க்கையில் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பட்ஜெட் என்ற ஒரு விடயம் சேர்ந்து எப்போதும் வரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார், இங்கே நாங்கள் எதிரணியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் வாழ்க்கையில போராட்டத்தை தாண்டி நடுத்தர வர்க்கத்தில இருந்து போராட்டத்தை தாண்டி முன்னுக்கு வந்தனாங்க என்று சொல்லியிருந்தார். அதைத்தான் நான் இப்போ சொல்ல வலிக்கிறேன். என்னென்னா, நாங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு போராடுறதுக்கு எத்தனையோ அல்லல்களை கடந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஏனெண்டா அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஏனெண்டா இங்கே பேச வந்திருக்கிற எல்லாருமே சாதாரணமாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருந்து தான் வந்திருக்கிறவர்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரெக்கமெண்டேஷன் என்றது இன்றைக்கு எல்லா துறையிலையுமே காணப்படுற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. வாய்ப்புகள் உயர்தர வர்க்கத்தினருக்கு ரெக்கமெண்டேஷன் மூலமாக வாய்ப்புகள் எல்லாம் இலவசமாக கிடைத்துவிடும். ஆனால் இங்கே நடுத்தர வர்க்கத்தினருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இங்கே தகுதி இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் எந்த விதமான தகுதிகள் இருந்தும் அதுக்குரிய தகமைகள் இருந்து கூட எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவதில்லை. இப்படியான ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு நடுத்தர வர்க்கத்தினருடைய சாதாரண வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாளாந்த தேவைக்காக உழைக்கிற நடுத்தர வர்க்கத்தினரும் தாழ்த்தப்பட்டவர்களுடைய அன்றண்டு தேவைக்கு உழைக்கிறவர்களுக்கு மாசத்துல ஒரு நாள் வர லோன் பிரச்சனையும் வட்டி காசு கட்ட வேண்டிய பிரச்சனையும் ஏற்படும் போது மாசத்தில் இருக்கிற 30 நாளும் அல்லலாக மாறிவிடும். பொதுவாக பார்த்தால் கிராமங்கள்லேயே தெரியும். எப்படி என்றால் லோன் காரணம் வீட்டுக்காரனும் ஐஸ் பால் விளையாடுற மாதிரி ஒளிஞ்சு விளையாடுற ஒரு நிலைமை தான் காணப்படும். ஓடி பிடிச்சி விளையாடுறது, அவை வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பினா வெளியில போக மாட்டோம். கண்டு மாறி ஓடி திரிஞ்சு ஒரு அல்லலான ஆனால் கட்டாயம் அந்த இடத்துக்கு போகணும், லோன் வாங்கணும், வட்டி வாங்கணும். ஏனென்றா அது ஒரு ரொட்டேஷன்ல போய் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துல தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களும் நடுத்தர வர்க்கத்தினரும் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பெற்றவர்களோட பிள்ளைகள் இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் சந்தோஷம்னு சொல்லி எதிர்த்தரப்பு வாதி அக்கா சொல்லி இருந்தா. அதுதான் அப்படி ஒரு சந்தோஷமும் அன்பும் பாசமும் வாழ்க்கைக்கு போதும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனா அதை தாண்டி அதெல்லாமே இருந்தா நிம்மதியாக இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆனந்தமாக இருக்க முடியுமான்றதே இந்த கேள்வி. ஏனென்றா இன்றைக்கு சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் கூட இல்லை. குற்றங்கள்லேருந்து வெளிவரத்துக்கு உயர்தர வர்க்கத்தினருக்கு இன்றைக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு என்றதான் நான் இன்றைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இது தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், மாதம் அந்த பேங்க் அங்களுடைய வங்கி கணக்குக்கு அந்த மாதம் அந்த 10,000 20,000 ஃபண்டு தொகையை எதிர்பார்த்து எங்களோட நாள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியும். போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்தனா நாங்கள் போதும்னு ஒரு நேரம் சாப்பாட்டை குறைஞ்சி 2 நேரம் சாப்பாடு சாப்பிட்டா கூட இன்றைக்கு எங்களால் முடியாத ஒரு கட்டம். என்னடா அதிகளவாக எதிர்பார்க்கல, உதவி திட்டத்தை நோக்கி தான் இன்றைக்கு எங்கட வாழ்க்கை போய் கொண்டிருக்கு. பாதிப்புள்ள படிப்பும் இடையில போகுது. நான் அண்மை காலத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை பார்த்தேன். எப்படின்னா, இந்த நடுத்தர வர்க்கத்தினர் மிடில் கிளாஸ் ஆக்கள லைஃப் எப்படின்னா, குதிரைக்கு முன்னுக்கு ஒரு தடியை கட்டி அதுக்கு முன்னுக்கு புல்லு கட்டி இருக்கு. ஆனால் அதால் அதை அடைய முடியாது. லைஃப் லாங் அதை தேடி என்னத்தையோ தேடி ஓடுற மாதிரி அது ஓடிக்கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அது கிடைக்காது. ஆனால் அங்கே சந்தோஷமும் இருக்காது, ஆனந்தம் இருக்காது. ஏதோ ஒரு தேடல் இருக்கும், அடையிற மாதிரி இருக்கும். அப்படியே போய்கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுது. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வாரேன்டா, இன்றைக்கு சாதாரண இடைநிலை மனிதர்களோட அன்றாட வாழ்க்கை ஒரு அல்லலுடனும் போராட்டத்துடனும் தான் காணப்படுகிறது என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள ஆசைப்படுறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரக்ஷனா அவர்கள் அல்லல்களை அடுக்கி சென்றிருக்கின்றார். 2027 விண்வெளியில் ஹோட்டல் கட்டப் போகிறார்களாம். அதற்கு செல்வதற்கு இப்பொழுதே ஒரு கூட்டம் தயாராக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற சாப்பாட்டு கடையில் தினசரி சாப்பாட்டை வாங்கி உண்ண முடியாத நிலையில் வாடுகின்ற மக்கள் கூட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. விலைவாசி, பாடசாலையில் சீருடை இலவசம், ஆனால் தையல் கூலி 1000ங்களுக்கு மேல். இந்திய ஆலயங்களிலே கட்டண தரிசனம் இருக்கின்றது. வசதி கூடியவர்கள் நேரடியாக கடவுளை கருவறைக்கு முன்போல் பார்த்து கொள்ளலாம். அதுபோல எங்களுடைய சில அலுவலகங்களில் ஒருவருடைய உடை நடையை வைத்துக்கொண்டு அவருக்கு சிறப்பு ஏற்பாடுகள், வரிசைகள் தானாக நிற்கும், விசேட லைனில் வேலைகள் முடித்து கொண்டு வீடு செல்ல முடியும். அங்கே குற்றங்களுக்கான விசாரணைகளும் அப்படித்தான். வைத்தியர்கள் தவறு செய்தால் சமாளிப்புகள், கடைநிலை ஊழியன் விட்ட சிறுதவருக்கு தண்டனைகள், இப்படியாக தொடர்கின்ற நிலையிலே அன்றாட வாழ்க்கை என்பது
சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அல்லல், அது துன்பத்தினுடைய பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக ரக்ஷனாவினுடைய வாதம் அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. தனக்குடைய அணிக்கான ஒரு பலத்தை அவர் அங்கே வழங்கி இருக்கின்றார். இதற்கு பதிலளித்து தன்னுடைய வாதத்தை இன்றைய மனிதர்களுடைய சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாகத்தான் கழிகின்றது என்று அணிசார்ந்த வாதத்தை முன்னெடுப்பதற்காக கமலராசா சுரேஷ் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலரெதுவோ வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மாமலருமல்ல உள்ள கமலத்து அடி உத்தமனார் வேண்டுவது. மதிப்புக்குரிய நடுவர்களே, எந்தரப்பு நண்பர்களே, எதிர்த்தரப்பு நண்பர்களே, உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சாதாரண நடுத்தர மக்களினுடைய வாழ்க்கை ஆனந்தமாக கழிகின்றது என்கின்ற ஒரு தலைப்பிலே இவ்விடத்திலே வாதிட வந்திருக்கின்றேன். நடுவர்களே, ஆசை கோபம் களவு கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வழியில் தெய்வம். இதை மிருகம் என்பது கள்ளமனம், உயிர் தெய்வம் என்பது கிள்ளிமனம். இந்த 4 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஐயா, நீங்கள் வெறுமனே இந்த நடுத்தர வாழ்க்கையினுடைய மக்களுடைய வாழ்வானது ஆனந்தமாக கழிகின்றதா அல்லலுடன் கழிகின்றதா என்று பார்க்கின்ற போது நாங்கள் பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பார்த்துவிட முடியாது. இன்று பணத்தை தாண்டி மகிழ்ச்சி இருக்கின்றது வாழ்விலே. இவ்வளவு வாழ்க்கைக்கு பணம் ஒரு அடிப்படை இருந்தாலும் அந்த பணத்தினால் நாங்கள் நிம்மதியை வாங்கிவிட முடியாது, ஆனந்தத்தை வாங்கிவிட முடியாது. அன்று ஒரு சமுதாயம் இருந்தது. பண வழக்கு என்றால் என்னென்று தெரியாமல் பண்டமாற்று முறையிலே ஆனந்தமாக வாழ்ந்த சமுதாயம் இருந்தது. அன்று அவர்கள் தங்களுடைய நடுத்தர வாழ்க்கையிலே ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். இந்த நடுத்தர சாதாரண நடுத்தரம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் இந்த விவசாயம் கால்நடை வளர்ப்பினை மையமாக கொண்ட பல்வேறுபட்ட குடும்பங்கள் காணப்படுகிறது. ஒரு விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். அந்த விவசாயியிடம் சென்று நீங்கள் கேட்டு பார்த்தால், உன்னுடைய வேலை கடினமாக இருக்கின்றதா, உனக்கு வேலை பிடிக்கவில்லையா, நீ அல்லல் படுகிறாயா என்று கேட்டால் எந்த ஒரு விவசாயியும் தன்னுடைய தொழிலை ஒருபோதும் குறைத்து பேச மாட்டான். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தர்மம் என்றுதான் எங்களுடைய நடுத்தர மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்திலே தாய் அம்மா என்கின்ற தெய்வம் இருக்கும் வரைக்கும் அந்த குடும்பத்திலே எப்பொழுதும் துன்பம் என்பது நெருங்காது. இருப்பதை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ்வதற்கு அந்த தாயினால் முடியும். இன்றைக்கு கலை, கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள், அரசியல், பொறியியல் என்று சொல்லப்படுகின்ற சகல துறையிலும் உயர்ந்த பணக்காரர்கள் மேலிடத்துக்கு வருவதில்லை. சாதாரண ஏழைகள், நடுத்தர மக்கள் தங்களுடைய கடின முயற்சியினால் ஆனந்தமாக அதனை எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி கண்டிருக்கின்றார்கள் நடுவர்களே. அது மட்டுமல்லாமல் நாங்கள் யதார்த்தமாக பேசுவோம். நிறைய நடுத்தர வாழ்க்கை, இங்கு யாருமே இந்த பட்டிமன்ற பேச்சிலே அமர்ந்திருக்கின்ற யாருமே அதிக அளவு பணக்காரர்கள் அல்ல, நடுத்தர வர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் அழகாக பேசிவிட்டு சென்றார். ஆனால் அவர் அழகாக சேலை அணிந்து அழகாக இந்த பட்டிமன்றத்திலே அமர்ந்திருக்கின்றார். இருப்பதை வைத்துக்கொண்டு தன்னுடைய நடுத்தர வாழ்க்கையாக இருந்தாலும் அதனை அவர் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் வீட்டிலே எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கட்டாயம் ஒரு பைக், ஒரு நல்ல ஒரு போன், நல்ல ஒரு லவ்வர் வைத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்கின்றார்கள். எனவே இந்த நிலைமையானது என்று காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அண்மையிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலே ஒரு உடல்நல குறைவினால் இறந்த ஒரு மாணவிக்கு பட்டம் வழங்கப்படுகின்றது. அந்த ஏழை தாயும் அந்த தகப்பனும் அந்த இடத்திலே தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த சாதனையை பார்த்து அந்த நடுத்தர வர்க்க குடும்பம் ஆனந்தம் பெறுகின்றது. வெறுமனே நீங்கள் பணம் 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 என்று சொல்லி நீங்கள் அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது. வாழ்க்கை என்பது 1000 இருக்கும் நடுவர்களே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் சொல்லுகின்றார்கள், உப்பில்லா கஞ்சியை உண்ணும் அரசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், ஒப்பும் பனையோலை பாயிற் படுத்துறங்கி வாழ்வார் மனங்கொண்டதே மாளிகை. ஒருவனுடைய மனம்தான் நடுவர்களே அனைத்துக்கும் காரணம். மனதை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக வாழ்பவர்கள் தான் எங்களுடைய நடுத்தர வர்க்கம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய
இந்த தனக்கு 20,000 ரூபாய் தான் பண் வருகிறதாம் போதாமல் இருக்கிறதாம் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த நடுத்தர அவரே அங்கு ஏற்றுக்கொண்டு விட்டார் தலைப்பு ஒரு சார்பில். இந்த நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு படிப்புகளுக்கு இந்த வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் பல்வேறுபட்ட வகையிலே உதவி செய்கின்றார்கள். அந்த பணத்தை கொண்டு அவர்கள் ஆனந்தமாக படிக்கின்றார்கள். நடுவர்களே, அதனை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று உயர் பணக்காரனோ அல்லது அடிமட்டத்தில் இருக்கின்ற ஏழையோ இந்த சமூக வலைத்தளங்களை அதிக அளவில் பாவிப்பதில்லை. இந்த டிக்டாக்கை எடுத்தால் சரி அல்லது பேஸ்புக்கை எடுத்தால் சரி, தூத்துக்குடி கொத்தனார் வீட்டை நல்லா கட்டினார், தம்மாடி காட்டே என்று ஆனந்தமாக ஆடித்திருக்கின்றார்கள் எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய ஜோதிகள் அனைவரும். எனவே எங்களுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக கழிகின்றது. நடுவர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பம் பாதி, இதுதான் வாழ்க்கை. இருக்கின்ற வாழ்க்கையை யதார்த்தமாக புரிந்து கொண்டு இன்பமாக ஆனந்தமாக கழிப்பவர்கள் தான் எங்களுடைய நடுத்தர வர்க்கம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் நடுவர்களே, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிடு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. நடுவர்களே, கையிலே சிறிதளவு பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை எதிர்பாராமல் வாழ்பவர்கள் நாங்கள். அதிகளவாக பணத்தை வைத்துக்கொண்டு யார் கொள்ளையடித்து ஓடிவிடுவார்கள் என்கின்ற பயம் எங்களுக்கு இல்லை. எனவே நடுத்தர வர்க்கமாகி எங்களுக்கு, சாதாரண மக்களாகி எங்களுக்கு வாழ்க்கையிலே ஆனந்தம் என்பது நிறைவாகவே இருக்கின்றது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் அவர்கள் ஆனந்தத்துக்கான அடிப்படைகளை பட்டியலிட்டிருக்கின்றார். பணம் வாழ்க்கையினுடைய தேவையினுடைய ஒரு பக்கம் மட்டும்தான். அதை தாண்டி உழைப்பில் மகிழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், உறவில் மகிழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்களில், தேடலில், சுகங்களில் மகிழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியாக வாழ்க்கை எத்தனையோ மகிழ்ச்சிகளை பரிசளித்திருக்கின்றது. அம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்று அந்த திரைப்பாடல் சொல்வது போல வீட்டிலே சந்தோஷங்களை அள்ளித்தருகின்ற சந்தோஷங்களினுடைய ஊற்றாக அன்னை இருக்கின்றாள். அதை தாண்டி இன்று அங்கே இடர்படுகின்றவர்களுக்கு உதவுகின்ற கரங்கள் வாழ்க்கையினுடையதான மகிழ்ச்சிகளை, வாழ்க்கையின் சந்தோஷங்களை ஊட்டிக் கொண்டிருப்பது என்பதாக அவருடைய வாதம் அங்கே நகர்ந்து சென்றிருக்கின்றது. சின்ன சின்ன விடயங்கள், சமூக வலைத்தளங்களும் அங்கே இன்றைக்கு மகிழ்ச்சியிலே, ஆனந்தத்திலே பங்கெடுத்துக் கொள்கின்றன என்பதாக தன்னுடைய வாதத்தை கட்டமைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே இல்லை, சாதாரண நடுத்தர வர்க்கத்தினருடைய வாழ்க்கை நீங்கள் சொல்வது போல பார்வைக்கு அங்கே மகிழ்வாக இருப்பது போல தோன்றினாலும் அவர்கள் வெளியில் சிரித்து உள்ளில் வாடிக்கொண்டிருக்கும் அவர்களுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன், கொஞ்சம் கேளுங்கள் என சொல்ல வருகின்றார் கனகசூரியன் கவிதரன் அவர்கள். வாருங்கள். சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே, உன்னை அடியொற்றி வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பட்டிமன்ற அவைக்களத்திலே நடுவர் அவர்களே, நாங்கள் சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆனந்தமாய் கழிகிறதா அல்லலுடன் கழிகிறதா என்ற ஒரு அருமையான தலைப்பிலே நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய வாழ்க்கை நடுவர் அவர்களே, இன்றைய இந்த 21ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் நாங்கள் பாக்க வந்து அல்லலுடன் தான் கழிந்து கொண்டு போகுது. இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இந்த சாதாரண இப்போ பணக்காரன் வந்து அவன் வந்து என்ன, அவனுக்கு வேற சிந்தனை இருக்காது. அவன் பணக்காரனா இருப்பான், அவன் வாழ்க்கையில அவன் வந்து ஒன்றை சாதிச்சிட்டான், அவன் வந்து அவன் எந்த கவலையும் இல்லாம அவன் சந்தோஷமா இருப்பான். ஆனா இந்த சாதாரண இடைநிலையில இருக்கிற எங்களை போன்ற ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க ஒன்றை அடையணும், ஒன்றை சாதிக்கணும், சமூகத்துல நான் ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு நான் வரணும். அப்படி என்று சொன்னா நான் உழைச்சாத்தான் நான் குடும்பத்தை பார்க்கலாம். அப்படி அவன் சிந்தனை அப்படி இருக்கிறதால வந்து இன்றைக்கு அவன் உழைக்கின்ற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறான். வாழ்க்கையில 24 மணி நேரமும் அவன் உழைப்பு என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை வந்து உயர்த்தணும் என்றதுக்காக அவன் உழைத்து கொண்டிருக்கின்றான். இந்த மிடில் கிளாஸ் என்று சொன்னால், மிடில் கிளாஸ் எல்லாருக்குமே வந்து மிடில் கிளாஸ் அவன் தான் கார் வேண்டணும், நான் பைக் வேண்டணும், நான் நல்ல ஃபோன் வேண்டணும், நான் வந்து நல்ல என் அப்பா அம்மா பார்க்கணும், தங்கச்சியின் படிப்பு செலவை பார்க்கணும்,
தம்பியை படிப்பிக்கணும், நான் சமூகத்தில் உயர்ந்தவனாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு மிடில் கிளாஸில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண் மகனும் பெண்கள் இப்படி வந்து அவர்கள் வந்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி யோசித்து கொண்டு இருக்கேக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் என்றதுக்காக உழைக்கிறார்கள், வாழ்க்கையில் அல்லல் படுகிறார்கள், எவ்வளவு துன்பங்களை படுகிறார்கள். அந்த துன்பத்தின் ஊடாக அவர்கள் துன்பத்தினை பட்டாலும் அவர்கள் தாங்கள் சாதித்து விட்டோம் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வருகின்றார்கள். அப்ப இந்த வருகின்றார்கள் நடுவர் அவர்களே, பாடல்களை நல்லா பாடுகின்றார்கள். பாடல்கள் என்று சொன்னால் அட்டகாசமாக கிடைக்கு பாடல்கள். இந்த காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. இன்றைக்கு இந்த மனுஷன் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் உயிர் வாழணும்னு சொன்னா, இன்றைய காலத்தில் நாங்கள் இருக்கணும்னு சொன்னா, இன்றைய இந்த இலங்கை இந்த சமுதாயம் எங்களுடைய இலங்கை நிலைமை வந்து இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கு? விலைவாசி அதிகரிச்சிச்சு, விலைவாசி அதிகரித்து போய்கொண்டிருக்கு. தேங்காய் விலை ஒரு கிலோ தேங்காய் விலை மாதிரி போகுது. தங்கத்தின் விலையும் கூடிச்சு, தங்கத்தின் விலையும் கூடிக்கொண்டு போகுது. அப்ப நீங்கள் அம்மா வச்சு நீங்க சொல்றீங்க, அம்மா பாசம் இருந்தா தான் பாசம், அம்மா வந்து பாசமா பார்த்து கொள்வான்னு சொல்லி. அம்மா பாசமா பார்த்து கொள்வான் தம்பி, உனக்கு அடிதான விழும். நீ வந்து அம்மாவை நீ வீட்டுக்குள்ள அம்மா பாசமா என்ன பாக்குறான்னு சொல்லி போட்டு நீ வீட்டுக்குள்ள கையை கட்டி கொண்டு நீ போன பார்த்து கொண்டு இருந்தா உன் நிலைமை என்னப்பா? அடே போடா வேலைக்கு போடான்னு சொல்லி தான் உனக்கு அடிப்பா அம்மா. அப்ப நீ சமுதாயத்துல வந்து நீ ஒரு இடைநிலையின் மானிடனாக நீ இருக்கிறன்னு சொன்னா, நீ சமுதாயத்துல ஒரு நிலைக்கு நீ வரணும்னு சொன்னா நீ வேலைக்கு போகணும், நீ உயரணும். இன்றைக்கு இப்படித்தான் இந்த நடுவர் அவர்களே இந்த எங்கட இடைநிலை மக்களுடைய நிலைமை வந்து போய்கொண்டிருக்கு. இந்த கல்வியை தொடர முடியாமல் இந்த இடைநிலை மனிதர்கள், இந்த சாதாரண மனிதர்கள் வந்து பல்வேறுபட்ட துன்பங்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே. இந்த பணம் இல்லாதால எவ்வளவு கஷ்டம் இன்றைய காலத்தில் போய்கொண்டிருக்கு. இந்த A-level கிளாஸா இருந்த இந்த பயோ பாடம் படிக்கிறார்கள், இந்த சயின்ஸ் மேத்ஸ் படிக்கிறார்களுக்கெல்லாம் ஏராளமான பணங்கள் இப்ப தேவைப்படுது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வருமானம் பெற்றுக் கொள்கிறான் சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு? அவன் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் இருக்கிறான். இப்போ இன்றைக்கு கேம்பஸில் நாங்கள் போய் படிக்கிறோம்னு சொன்னால், கேம்பஸில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு சாதாரண இருக்கிற ஒரு பையனோ ஒரு பிள்ளையாலேயோ படிக்கலாத ஒரு நிலைமை இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த குடும்பத்தின் வருமானம் ஒரு நாளைக்கு 2000 போய்கொண்டிருக்குது. இந்த குடும்பத்தின் நிலைமையை பார்க்கத்தான் நாங்கள் சரியா இருக்குது. விலைவாசியும் அதிகரிச்சிட்டு, ஆனால் எங்களுக்கு நாங்கள் படிக்கணும் என்று சொன்னாலும் இன்றைய காலத்தில் எங்களுக்கு வந்து பணம் தேவையா இருக்கு. என்னுடைய நண்பன் என்னோட படிக்கின்ற சக நண்பர்கள் வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கிற சாதாரண இடைநிலையில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலைக்கு போறாங்க. அசைன்மெண்ட் பிரச்சனை இருக்குது, எக்ஸாம் இருக்குது. இப்படியா எல்லா நிலைமைகளையும் தாண்டி அவங்க என்ன வேலைக்கு போய்தான் அவங்க படிச்சு ஒரு நிலைக்கு வரணும் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய நிலைமை வந்து இன்றைய காலத்தில் போய்கொண்டிருக்கு. அவன் வேலைக்கு போய் தான் நம்ம படிக்கலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் வெளிவாரியா படிக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு இயற்கை 75,000 ரூபாய் காசு தேவைப்படுது. அப்ப எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கும். நான் வீட்டுக்குள்ள பேசாம இருந்தா, நான் படிக்கலாம் போட்டு பேசாம இருந்தா என்ன செய்யறது? இன்னைக்கு 75,000 ரூபாய் காசு தேவையா இருக்கு, நான் படிக்கணும், நான் சொந்த காலில் நிற்கணும்னு சொன்னா, என்ன படிப்புக்கு இந்த பேருக்கு பின்னால் ஒரு பட்டத்தை பொறிக்கணும்னு சொன்னா நான் உழைக்கணும், நான் உழைச்சி தான் நான் படிக்கலாம். அப்படி இந்த சமூகத்தில் நான் உயர்ந்த அந்தஸ்து பெறணும்னு சொன்னா நான் உழைக்க வேண்டிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன், நான் அல்லல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் சாதாரண ஒரு மனிதனுடைய நிலைகள் வந்து இன்றைய காலத்தில் வந்து காணப்படுது. இந்த எதிரணியுடைய முதலாவது பேச்சாளர் மாதவியக்க மிகவும் சொல்லியிருந்தார். இந்த இறந்தா அந்த அலெக்சாண்டர் கையை விரிச்சு கொண்டு போனவர், கையை விரிச்சு கொண்டு போனது அவன் சொல்லியிருந்தேன். ஏன்னா போவேக ஒன்றை நாங்கள் கொண்டு போக மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அக்காண்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உதவி ஆய்வாளரை வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் போவேக ஒன்றும் கொண்டு போக மாட்டேன், நானே எனக்கு காசு தேவையில்லைன்னுட்டு அந்த ஒரு படத்தில் அந்த வடிவேல் சும்மா இருக்கிறதும் ஒரு வேலை தான்னுட்டு கையை கட்டி கொண்டு பேசாம இப்படி தலையில கையை வச்சுக்கொண்டு நித்திரி அடிச்சா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு? இன்றைக்கு நான் வந்து சாதாரண ஒரு இடைநிலையில் நான் இருக்கிறேன்னு சொன்னா, சமூகத்தில் நான் உயரணும்னு சொன்னா நான் உழைக்கணும், நான் சும்மா இருக்கக்கூடாது. நாங்கள் போவேக வந்து கையை விரிச்சிட்டு நம்புறோம், ஒண்ணுமே கொண்டு போயிட்டு இருந்தா இப்ப இருக்கிற வாழ்க்கை நாங்கள் சந்தோஷமாக வாழலாது. அப்ப அதுக்கு எது தேவையாக இருக்குது? இன்றைக்கு பணம் தான் தேவையா இருக்கு. இன்றைக்கு பணத்தை வச்சுதான் நாங்கள் வாழணும். சாதாரண இடைநிலையில் இருக்கிறாங்க, நாங்களும் பணத்தோடு தான் இருக்கணும். அது முதலொரு காலம் நீங்கள் பாடுற மாதிரி பாட்டுகள் குரல்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் ஒரு சாதாரண இடைநிலையில் இருக்கிற நாங்கள் உயர்நிறம்னு சொன்னாங்களுக்கு பணம் தேவையா இருக்கு. அதால நாங்கள் அல்லல் படுறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம். ஆகவே இன்றைய இந்த சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை ஆனந்தமாக கழிகிறேன் பார்த்தா இல்லை, அல்லலுடன் தான் கழிகிறது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். கவிதரன் அவர்கள் அல்லல்பட்ட வாழ்க்கையினுடைய தன்மையினுடைய போக்கை சொல்லி சென்றிருக்கின்றார். இலட்சிய வாழ்க்கை
அந்த இலட்சியத்துக்கான தேடல்களிலே இன்றைய மக்கள் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே தேடி கிடைப்பதில்லை என்ற தெரிந்த பொருளை தேடத் தொடங்குகிறார்கள். தேடத் தொடங்குவதனால் அவர்களுடைய வாழ்க்கை துன்பத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. அதனையும் தாண்டி அவர்களுடைய நடைமுறையிலே இன்றைக்கு இருக்கின்ற கல்வி தேவை, தொழில் தேவை, இவற்றை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் படுகின்ற துன்பங்கள், இடர்கள், இவற்றை அவர்கள் தீர்க்க முடியாமல், அதே நேரம் கைவிடவும் முடியாமல் வாழ்க்கை துன்பத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. கல்வி இன்றைக்கு பெரும் மூலதனத்துக்குரிய ஒரு விடயமாக மாறுகின்றது. அதனால் அது சாதாரண நடுத்தர வர்க்கத்துக்கு சுமையாகிவிட்டது என்பதாக தன்னுடைய வாதத்தை நகர்த்தி சென்றிருக்கின்றார். இந்த நிலையிலே சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே கழிகின்றது என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் தன்னுடைய அணி சார்பான வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக லம்போ கண்ணதாசன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். அடிக்க செத்த கூட்டத்திலிருந்து இனியவரும் அள வேண்டாம், என் தமிழினி விழ வேண்டாம் என்று வீர்த்தியாகம் செய்தவர்களை நினைவில் நிறுத்தி, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, என் சகோதர சகோதரிகளே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சாதாரண இடைநிலை மக்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறார்கள்? சந்தோஷமாக வாழ்கிறார்களா, இல்லை என்றால் துன்பத்துடன் கழிக்கிறார்களா, அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற ஒரு யதார்த்தமான ஒரு பேசுபொருளை பேசிக்கொண்டிருக்கின்றோம். துன்பம், வேதனை, கவலை எல்லாவற்றையும் கடந்து வெட்கம். நிச்சயமாக நான் இல்லை, நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்றால், நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வேலைக்கு போக கஷ்டம் என்றால், உங்களுக்கு பொறுப்புகளில் இருப்பது கஷ்டம் என்றால், பணக்கார வாழ்க்கை மட்டும்தான் வாழ வேண்டும், அதுதான் சந்தோஷம் என்றால், எதற்காக உயிர் வாழ வேண்டும்? எதற்காக போராட வேண்டும்? எதற்காக சாப்பிட வேண்டும்? கணக்கு நான் சாப்பிடுவோம். நீங்கள் எந்த இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தலைவி வந்தா, தலைவி சொன்னால் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பணம் இருந்தால் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். சகோதரன் வந்தான், வேலைக்கு போவது கஷ்டம் என்றான். ஆரம்பத்திலே பார்ப்பவர்கள் கொஞ்சம் முன்னால் போய் பார்க்கலாம். பிறகு சொன்னான், வேலைக்கு போகணும் நீ என்றான். என்னடாப்பா குழப்புறியே, எனக்கு விளங்கவில்லை. நடுவர்களே, ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்டம் வரும். அது பிறப்பு. நான் எந்த தர வர்க்கத்திலே பிறக்கிறேன், எந்த இனத்திலே பிறக்கிறேன், எந்த மதத்திலே பிறக்கிறேன், எந்த சாதியிலே பிறக்கிறேன் என்பது அதை நான் முடிவு பண்ண வேண்டியது அல்ல. நான் தமிழனாக பிறக்கலாம், நான் பணக்காரனாக பிறக்கலாம், நான் பிச்சைக்காரனாக பிறக்கலாம், நான் ஒரு பாமர குடும்பத்திலே பிறக்கலாம். ஆனால் எதில் பிறந்தாலும் எனக்கான இலக்கு அந்த குடும்ப தர வர்க்கத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். எல்லோரும் சொன்னீர்கள், பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை, தங்கைக்கு கல்யாணம் செய்து வைப்பதற்கு பணம் இல்லை, வீடு கட்டுவதற்கு பணம் இல்லை, பைக் வாங்குவதற்கு பணம் இல்லை என்று. நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்களுடைய வர்க்கத்தின் அடிப்படையிலே எங்களுடைய ஆசைகள் அல்லது இலக்குகள் முதலில் தீர்மானிக்கப்படும். ஏனென்றால் அதை கூட மட்டம் தட்டி பேசிவிட முடியாது. முதலில் நான் வாழ்வதற்கு, என்னுடைய அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு என்னுடைய இலக்கும், என்னுடைய பொறுப்பும், என்னுடைய தொழிலும் தீர்மானிக்கப்படும். நான் ஒரு சாதாரண இடைநிலை குடும்பத்தை சார்ந்தவன். நான் எடுக்க ஆசைப்படுகின்ற ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை என் குடும்பத்துக்கு ஏற்றதாக இருக்கும். உயர்தரத்திலே பிறக்கிறவன் ஒரு நெஞ்சா கவாசை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால், நான் சாதாரணமான ஒரு CT100 எடுக்க வேண்டும், அது 2ஆம் தரத்திலே எடுக்க வேண்டும் நினைப்பேன். அது பெட்ரோல் பாவிக்கும், பாவனை விலை குறைவு, பாவனை காலம் கூட, அது எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கென்று ஒரு யதார்த்த அறிவு இருக்கிறது. எனக்கு ஒரு கருப்பு ஜீன்ஸ், ஒரு பட்டர் கலர் ஜீன்ஸ் இருந்தால் போதும், 5 ஷர்ட்டுகள் இருந்தால் போதும், நான் என்னுடைய பல்கலைக்கழக விரிவுரைகளை நான் சமாளித்துக் கொள்வேன். என்னுடைய அப்பாவுடைய குரவலையை பிடித்து கொண்டு, எனக்கு இந்த டெனிம் ஜீன்ஸை 5500 ரூபாய்க்கு எடு, 6000 ரூபாய்க்கு எடுன்னு நான் கேட்கப் போவதில்லை. 4000 ரூபாய் ஷர்ட்டை 4 வேண்டித்தான்று நான் கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தின் வழி எனக்கு தெரியும். என்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார். என்னுடைய அப்பாவின் அப்பா
என்னுடைய அப்பாவை கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்து வளர்த்தார். என்னுடைய அப்பப்பா கஷ்டப்பட்டு தன் உணவு சேமித்தார். ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை சேகரித்து என்னுடைய நடுத்தர வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதையும் என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி வளர்ப்பேன். உயர்தர வர்க்கம் என்றால் அது எல்லாம் பகடு அல்லது அது புகழ், அது கௌரவம் என்று நினைக்க கூடாது. நீங்கள் எல்லாம் கும்பிட கைகூப்பி பார்த்து வளர்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் தட்டி நிறுத்தி மறைக்கப்பட்டு பார்த்து வளர்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் கொடுக்க கொடுக்க வாங்கி பழகியவர்கள். புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். எங்களை எல்லாம் பறிக்க, தட்டி பறிக்க அதை தடுத்து நிறுத்தி பழகியவர்கள். நீங்கள் எல்லாம் புகழ்ச்சிகளுக்கு மத்தியில் வளர்ந்தவர்கள். நாங்கள் எல்லாம் வெறுப்பு பேச்சுக்கு, நக்கல்களுக்கு மத்தியிலே நெஞ்சு நிமிர்த்து வாழ பழகியவர்கள். இவையெல்லாம் ஏதோ ஒரு நாள் உங்களிடமிருந்து புடுங்கப்படும். அப்போது உங்களால் அதை சமாளித்துக் கொள்ள இயலாது. நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு மரணம். அநேகமாக எத்தனையோ தொழிலதிபர்கள் அதை சமாளிக்க தெரியவில்லை. அவர் பெரிய ஜாம்பவான், ஆனால் சமாளிக்க தெரியாது. ஏனென்றால் அவர் அடிபட்டு வாழ்ந்தவர்கள். நாங்கள் சாதாரண இடைநிலை மக்களுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த உலகம் எவ்வளவு மோசமானது என்று. அதை தாண்டி நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கஷ்டம், துன்பம், அல்லல் என்று இலகுவாக மட்டம் தட்டிவிட முடியாது. எங்களுக்கு அது ஒரு கிக் இருக்கு, விளங்குதா? ஒரு போட்டியிலே டஃப் கொடுத்து வெல்ல வேண்டும். இறுதியாக பேசக்கூடிய கரியண்ணனை நான் பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு பேச்சாளனை தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் பையன் அந்த லுக் இருக்கும். ஒரு பெடியன் உடுப்பு போட்டு வரான்டா, அவனை பகட்டை பார்த்து அந்த பெடியனை பிடிக்காது. பெடியலுக்கு என்னானே, பிள்ளைகளுக்கு என்னானே, அவன் நோமலா உடுப்பு போடணும், நோமலா பழகணும், நோமலா கதைக்கணும், சிரிக்கணும். அது உயர்தர வர்க்கத்தில் இருக்கின்ற எவனுக்குமே இருக்காது என்பது நிஜமான உண்மை. அது மறக்கவே முடியாது. சாதாரண இடைநிலை வர்க்கத்தில் இருக்கவன் சகயமாக பழகுவான், சகயமாக படிப்பான், சகயமாக விளையாடுவான், அனைவரையும் அரவணைப்பான். அவனுடைய தோற்றம், நடை, உடை, பாவனை அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடியது. நீங்கள் பேசிய அனைத்து விடயங்களையும் பட்டியலிட்டு பாருங்கள். அனைத்து விடயங்களும் கஷ்டம் என்றால் பேசாமல் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி போட்டுவிட்டு அதற்கு மேல் படுத்து தூங்குங்கள். உங்களுக்கு எதுவுமே வேணாம். உங்களுக்கு சாப்பாடு வேணாம், வேலை வேணாம், படிப்பு வேணாம், புகழ்ச்சி வேணாம், கௌரவம் வேணாம், எதுவுமே வேணாம். உங்களுக்கு அது கஷ்டம் என்றால் படுத்து தூங்கி விடுங்கள். நாங்கள் போராடுவோம், எங்களுக்கு அது கஷ்டம் இல்லை. எங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் போடுகின்ற உழைப்பு கஷ்டமாக இருக்கின்றது, என்னால் பேச முடியவில்லை. நாங்கள் சாதாரண இடைநிலை மக்களாக இருக்கின்றோம், நீங்களும் இருக்கிறீர்கள். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருமே ஒரு தனம் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் சாதாரண இடைநிலை மக்கள், ஆனால் நீங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்வீர்கள். நாங்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறோம். நன்றி. லம்போ அவர்கள் ஆனந்தமான வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை தன்னுடைய அணியினுடைய தொகுப்பாக சொல்லி சென்றிருக்கின்றார். குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து பயணிப்பவனுக்கு வாழ்க்கையில் துன்பத்துக்கான பாதைகள் இல்லை. அவன் வாழ்க்கையை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். என் நிலை என்ன என்பதை உணர்ந்தவன் அந்த நிலையிலே சந்தோஷமாகத்தான் பயணிக்கின்றான். சாதாரண நடுத்தர வர்க்கத்தவர்கள், தேவை உணர்ந்தவர்கள், தங்களுடைய இலட்சியங்களை உணர்ந்தவர்கள், அவர்கள் அதனால் நீங்கள் சொல்லுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதாரண ஏணிப்படிகள் தான். அவற்றை துன்பங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிரந்தர மகிழ்ச்சிக்கான பாதையில் வருகின்ற தடைக்கற்கள், அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு பயணித்து விடுகிறார்கள் என்பதாக தன்னுடைய வாதத்தை கட்டமைத்திருக்கின்றார். இந்த நிலையிலே சாதாரண இடைநிலை மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கை அல்லலுடன் தான் கழிகின்றது என்ற அணியினுடைய இறுதி பேச்சாளர் அணி சார்பான அங்கே வாதத்தை நிறைவு செய்து வைப்பதற்காக மோகனராஜ் ஹரிகரன் அவர்கள் வருகின்றார். வாருங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேரையும் சிறியன் ஒரு சேர பணிந்து கொண்டு நேரடியாக தலைப்பிற்குள்ளே நுழையலாம். நடுவரவர்களே, இன்றைக்கு இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடம். இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் யார் என்று பார்த்தோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய உங்களோடு சேர்த்து இந்த எழுவரும், எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களும் தான் இதற்கு காரணமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தான் நடுத்தர குடும்பத்திலே இருக்கிறோம், நாங்கள் தான் ஏழ்மையான குடும்பத்திலே இருக்கிறோம், நாங்கள் தான் சாதாரண மனிதமாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு
கடினமானதாகத்தான் இருக்கிறது என்று தான் நாங்கள் பேச இருக்கிறோம். இன்றைக்கு நான் பேசப்போவது எல்லாம் மற்றவர்களுக்காக பேசவில்லை, உங்களுக்காகத்தான் பேசப் போகிறேன். ஏனென்றால் இந்த பணம் படைத்த உயர்வர்க்க மக்கள் யாவருமே உள்ளூர் கலைஞர்களை பார்க்க போவது இல்லை. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்களாகத்தான் இருப்பீர்கள். சாதாரணமான மனிதர்களை சாமானியர்களாக மாற்றுவதற்காகத்தான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற ரீதியிலே உங்களுக்காகத்தான் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். தம்பி லம்போ அருமையாக பேசினான். ஆனால் அவன் எங்கள் பக்கம் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் பேசினான். ஒருவேளை அவனும் எங்களைப் போல் அடிபட்டு இந்த வாழ்க்கையிலே எழுந்து வந்தவன் என்றபடியால் அவனுக்கும் அந்த ஆதங்கங்கள் இருந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறோம். தம்பி கூறினான், வெட்கி தலை குனிய வேண்டியவர்கள் நாங்கள் 3 பேரும் என்று வெட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வெட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் பட்டம் பெற்றும் இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் பட்டமே இல்லாமல் எங்களுடைய நண்பனும் எங்களோடு படித்தவர்களும் இன்றைக்கு காசுகளை கொடுத்து இன்றைக்கு எங்களை விட உயர் பதவிகளில் வந்திருக்கும் பொழுது நாங்கள் வெட்கி தலை குனிந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் 3A எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு சென்று இன்னும் பல்கலைக்கழகம் முடிக்காமல் இருக்கிறோம். ஆனால் 3 பாடங்கள் சித்தியடையாத எனது நண்பன் கொழும்பில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் பட்டம் பெற்றுவிட்டு அவன் மாசாக இருக்கும் பொழுது எங்களை தூசாக நினைத்து நாங்கள் இன்றைக்கும் வெட்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 25 வயது தாண்டியும் எங்களுக்காக ஓடி உழைத்த அப்பா இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். சமையலறைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா இன்னும் எனக்கு சமைத்து தந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது வெட்கமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் வெட்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். தம்பி அழகாக கூறினான், நாங்கள் இன்றைக்கு 5000 ரூபாய்க்கு டெனிம் ஜீன்ஸுக்கு ஆசைப்படுகிறோம், 5000 ரூபாய்க்கு சப்பாத்துக்கு ஆசைப்படுகிறோம். நாங்கள் அதற்கு எல்லாம் ஆசைப்படவில்லை. எங்களுக்கு 5000 ரூபாவிற்கு டெனிம் ஜீன்ஸ் வாங்கி தந்த அப்பாவிற்கு ஒரு டவுசராவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சமையலறைக்குள்ளேயே தன் வாழ்நாளை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மாவினுடைய கால்கள் ஒரு சோபாவில் ஒரு நிமிடமாவது இருக்கட்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓய்வே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பா எனக்கு 5000 ரூபாவிற்கு சப்பாத்தை வாங்கி தந்துவிட்டு பிஞ்ச செருப்போடு தெரியக்கூடிய அந்த அப்பாவிற்கு ஒரு நல்ல சாதாரண செருப்பாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அவ்வளவு கடினமான வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. இரண்டாவதாக வந்த தம்பி பேசினான், இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்ன இல்லை, சந்தோஷமாக பண்றாங்க, பைக் இருக்கு, போன் இருக்கு, லவர் இருக்குன்றாங்க. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒரு பைக் வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு காசு தேவை, ஒரு போன் வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு காசு தேவை. கடைசி ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணை காதலியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வளவற்றை போட்டு காட்ட வேண்டும் நடுவர்களே. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அப்படி தெரியக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சாதாரண இளைஞர்களா நடுவர்களே? அப்ப இந்த கருத்துக்களை இந்த மண்டலை பேசுவதற்கு முதல் நாங்கள் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயி தன்னுடைய வேலையை தெய்வமாக கொண்டாடுவான், கொண்டாடித்தான் தீர்ப்பான். ஆனால் அதே விவசாயியிடம் சென்று கேட்டு பாருங்கள், உனது பிள்ளைக்கு உனது அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுப்பாயா என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக இல்லை என்று தான் கூறுவான். நீ தெய்வமாக கொண்டாடக்கூடிய உனது விவசாயத்தால் உனது குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். தன்னுடைய வறுமையை நினைத்து அவன் கண்ணீர் வடிப்பான் நடுவர்களே. இன்றைக்கு வன்னிப்பிறை நிலப்பிறை இந்த வெள்ளப்பெருக்கால் அனைத்து வயல்களும் அழிந்த அந்த விவசாயிகளிடம் சென்று கேட்டு பாருங்கள். அவர்கள் கூறுவது கேட்டு பாருங்கள், இந்த சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கேவலமாக போய்கொண்டு இருக்கிறது என்பதை. மாதவி வந்தார், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்றால் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மனம் எங்களுக்கு மாத்திரம் இருந்து பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு மேட்டுக்குடிகளாக இருக்கக்கூடியவர்கள், உயர்வக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் அந்த குணம் பெற வேண்டும். இன்றைக்கு வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியவர்கள், தனியார் வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு 500 ரூபாய் மருத்துவ சிட்டைக்கு 5000 ரூபாய் வாங்கி உழைக்கக்கூடிய அந்த வைத்தியர்களிடம் சொல்லுங்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று. பிள்ளையினுடைய தனியார் கல்வி நிலையங்களுக்கு இன்றைக்கு 10,000 20,000 என்று அந்த மாதாந்த கட்டணம் வாங்கக்கூடிய அவர்களிடம் சொல்லுங்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று. உயர்வக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்கிறார்களோ அப்பொழுது எங்கள் பக்கமும் அந்த பழமொழியை திருப்பி விடுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தான் கூறினோம். அலெக்சாண்டர் கைகளை எல்லாம் வெளியிலே நீட்டிவிட்டு சென்றாராம். அலெக்சாண்டர் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல, எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்தவன் தான் அலெக்சாண்டர். அவன் கையை நீட்டிவிட்டு செல்வான், காலை நீட்டிவிட்டு செல்வான், இறந்த பிறகு எழுந்து நடமாடிக்கொண்டும் செல்லக்கூடிய வசதி அவனிடம் இருந்தது. அலெக்சாண்டருடைய ஊர்வலம் நடக்கும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்களா, உலக படிப்பினையே தந்தாண்டு எல்லாவற்றையும் கையே விட்டுவிட்டு ஒன்றுமே இறுதியிலே வராது என்று கூறிய அலெக்சாண்டர் பொன்பொருள் எல்லாம் தூக்கி எறிந்து கொண்டு இறுதி ஊர்வலத்திலே அவனுடைய உடலை கொண்டு செல்லும் பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாரும் சென்று அந்த பொன்னையும் பொருளையும் பொறுக்கினார்கள் என்றால் நீங்கள் கூறக்கூடிய அரச அலெக்சாண்டர் தான் உயர்வர்க்கமாக இருக்கிறான். அந்த படிப்பினையை கூட கேட்காது, வாழ்க்கைதான் தேவை என்று அந்த பொன்னையும் பொருளையும் பொறுக்கியவர்கள் தான் நாங்கள் மூவருமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே பாருங்கள்,
பாருங்கள், யூடியூபர்ஸ் கைது என்று வருகிறது, யூடியூபர்ஸ் மானபங்கப்படுத்தினார்கள் என்று வருது. இதெல்லாம் எதனால் நடக்கிறது என்றால், எங்களை போன்ற இல்லாதவர்களுடைய இடத்தை வந்து நிரப்ப வந்தவர்களால் வந்த வேதனையாகத்தான் இருக்கிறது. சாதாரணமாக இன்றைக்கு வாட்ஸ்அப்களிலே வரக்கூடிய புகைப்படங்கள், ஒரு சுவாமியினுடைய புகைப்படத்தை அனுப்பிவிட்டு இதை 1000 பேருக்கு ஷேர் செய்தால் நன்மை நடக்கும், லைக் போடுங்கள், கொமெண்ட் போடுங்கள் என்பதை நாங்களும் கலாய்த்து பேசி இருக்கிறோம். நினைத்து பாருங்கள், ஒரு மனிதன் அந்த மூட நம்பிக்கையையும் நம்பி ஷேர் பண்ணுகிறான், அதற்கும் லைக் போடுகிறான், கொமெண்ட் போடுகிறான் என்றால் ஏதாவது ஒரு நம்பிக்கை, இதை ஷேர் பண்ணுதலாவது எனது குடும்ப கஷ்டத்தை தீர்க்காதாக என்ற ஏதோ ஒரு அடிமடைத்தனம் தான் அவனை ஷேர் பண்ண வைக்கிறது. அவ்வளவு வாழ்க்கையிலே நொந்து போய் இருக்கக்கூடியவன் தான் தனக்கு இதுவாவது ஒரு ஆறுதலை கொடுக்காதா என்று இருக்கிறது. நாங்களெல்லாம் உயர்நிலையிலே இருந்து எதையெல்லாம் நக்கலாக பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் இன்னொருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அடுத்தவரை கஷ்டப்படுத்தி வாழும் இந்த வாழ்க்கையை நாங்களும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக பல்கலைக்கழக மாணவர்களுக்குள்ளே வந்து விடுவோம். பேர்சரி மகாப்புலவிற்கு இயங்காத பல்கலைக்கழக மாணவர்களாக யாருமே இருந்து விட முடியாது. எங்களை போன்ற பல்கலைக்கழக நடுத்தர மாணவர்கள் பேர்சரி எப்பொழுது வரும், மகாப்புலக எப்பொழுது வரும் என்று மாதம் 5000 ரூபாவுக்குள் வாழ்வது எப்படி என்ற சிக்கனத்தை எங்களிடம் கேட்டு பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக பணம் தேவையில்லை, பணத்தால் எதையும் வாங்க முடியாது என்று கூறியவர்கள் எல்லாம் பணக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். பணம் என்று ஓடக்கூடியவனுக்குத்தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு வலிகள் நிறைந்தது என்று காணப்படும். ஆகவே இறுதியாக ஒரு கவிஞர் எழுதுகிறான், வாழ்க்கை அழகானது, வாழ்தல் தான் கொடூரமானதாக இருக்கிறது. நீங்கள் காணக்கூடிய வாழ்க்கை அழகு, எங்களை போன்ற நடுத்தர மனிதர்களுடைய வாழ்க்கை வாழ்தல் கொடூரமாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஈழத்துக்குரல் ஹரி அவர்கள் வாழ்க்கையிலே நடுத்தர சாதாரண மக்களுடைய துன்பங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தனக்கே உரிய பாணியில் இயல்பாக எடுத்து சொல்லி சென்றிருக்கின்றார். பொதுவாகவே எங்களிடம் 2 அழகான ஆழமான பழமொழிகள் இருக்கின்றன. பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். எப்படி இந்த பணத்தை வைத்திருக்கின்றவர்களுடைய பாய்ச்சல்கள் இருக்கின்றது, சாதாரண மனிதர்கள் எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள், எதிர்பாரா நேரத்தில் ஏற்படுகின்ற இழப்பு, அவர்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பாற்றிக் கொள்ளும், இவர்களுக்கு எதிர் வீட்டுக்காரனும் துணை நிற்க முடியாத நிலை, இப்படியான வாழ்க்கையிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அங்கே சிறிய உதவியிலும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதால் என்கின்ற தன்மையிலே இருந்தாலும் துரத்துகின்ற துன்பங்கள் துயரங்களில் இருந்து மீள முடியாத நிலை இருக்கின்றது என்பதாக வாதத்தை நிறைவு செய்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் 2 பக்க வாதங்களினுடைய அடிப்படையிலே தொகுப்புக்குள்ளே நுழைய இருக்கின்றோம். இங்கே இவர்களுடைய கருத்தியல்புகளின்படி நாங்கள் இந்த சாதாரண நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கை முறையிலே பணம் செலுத்துகின்ற செல்வாக்கு, பணம் இல்லாத நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை தாண்டிய மகிழ்ச்சி, அதை தாண்டிய வாழ்க்கையோட்டம் அப்படி இருக்கின்றது என்ற பாதையிலே நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இங்கே மனம் கொண்டது மாளிகை என்கின்றதான அந்த பாடல் உதாரணமாக கொள்ளப்பட்டது. உப்பில்லா கஞ்சியினை உண்ணும் அரசுவை போல், தப்பிய கந்தை பீதாம்பரம் போல், பனையோலை பாயில் படுத்துறங்குவோர் வாழும் வாழ்க்கை, இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்தல் என்கின்ற அந்த தன்மையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டதான அந்த பாடலினுடைய அர்த்தம் உண்மையாக ஒருவர் கிடைக்கின்ற அந்த வளத்துக்கு ஏற்ப தனக்கு கிடைப்பதை கொண்டு திருப்தியான வாழ்க்கையை வாழ முற்படுகின்ற பொழுது அது அவர்களுடையதான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வித்திடுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழல் கிடைப்பதை கொண்டு வாழக்கூடியதான சூழ்நிலையில் அமைந்திருக்கின்றதா என்று சொல்லி கேட்டால் அது கேள்விக்குறி. இங்கே இவர்கள் சொன்னது போல கல்விக்கான தேவை, மருத்துவத்துக்கான தேவை, அடிப்படை உணவு உடை உறையிலை பெற்றுக்கொள்வதற்கான தேவைகள் எல்லாமே கிடைப்பதை கொண்டு பெற்றுக்கொள்வதை கொண்டு அந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அங்கே அந்த யதார்த்த வாழ்க்கையை வாழ்வதற்கான இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்காக தங்களிடம் இருப்பதை அர்ப்பணித்து துன்பத்துக்குள் மூழ்கியவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இன்றைய உலகத்தினுடைய ஓட்டத்தில் ஏற்படுகின்ற திடீர் திருப்பங்கள், திடீர் மாற்றங்கள் சாதாரண நடுத்தர வர்க்கத்தவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் சுமையை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆசை இது இயற்கை, விலங்கு இயற்கை இல்லையெனில் நாம் எல்லாம் விரும்பு மட்டும் மின்னொருளாகுமே என்பான் பாரதி. எங்களிடம் இருக்கின்ற இந்த விலங்கு குணம் ஆசை என்பது அனைவரிலுமே தவிர்க்க முடியாதது. அம்மாவுக்கு ஓய்வுக்கு சோஃபா என்கின்ற அந்த ஆசையாக இருக்கலாம், என்னுடைய இரவு
உறக்கம் ஒரு பஞ்சு மெத்தையிலே ஒரு கட்டிலே இருந்தால் என்ன என்கின்ற ஆசையாக இருக்கலாம். ஏன் எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்துவிடக் கூடாதா என்கின்ற ஆசையாக இருக்கலாம். அடுத்தவன் மகன் போல என்னுடைய மகனும் ஒரு மோட்டார் வாகனத்தில் பயணித்தால் என்ன என்கின்ற ஒரு தந்தையினுடைய ஆசையாக இருக்கலாம். என்னிடம் நண்பனிடம் இருக்கின்ற பைக்கும் போனும் என்னிடம் இருந்தால் என்கின்ற ஒரு இளைஞனுடைய ஆசையாக இருக்கலாம். அத்தனை ஆசைகளும் அவர்களுடைய எல்லைக்கு மீறி செல்லுகின்ற பொழுது அங்கே துன்பம் வந்து சேருகின்றது. அதற்காக அவர்களை அர்ப்பணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தங்களுடையதான வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளை தொலைத்து விட்டு ஓடுகின்றார்கள். இன்றைக்கு பாருங்கள், தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் இங்கே இருக்கின்ற உறவுகளுக்காக தாங்கள் வெளிநாடு சென்ற கடன்களை அங்கே அடைப்பதற்காக 8 மணித்தியால வேலைகளை தாண்டி ஒரு நாளைக்கு 2-3 வேலைகள் என்று சொல்லி 18 மணித்தியாலங்கள் 20 மணித்தியாலங்கள் தங்களை அர்ப்பணித்து அங்கே வேலை செய்கின்றார்கள். அவர்கள் வாழ நினைக்கின்ற பொழுது வாழ முடியாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிடுகின்றது. ஆக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே இங்கே பிள்ளைகள் பெற்றோர்களினுடையதான துன்பத்தை, பெற்றோர்கள் எப்படி கஷ்டப்படுகின்றார்கள் என்கின்ற அவர்களுடைய கடினத்தை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை உணர மறுக்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடையதான வாழ்க்கை, எங்களுடைய கிடைப்பனவு எவ்வளவு, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பொருளினுடைய அளவு என்னது, என்னுடைய நிலை என்ன என்பதை பிள்ளைக்கு உணர்த்த மறக்கிறார்கள். இந்த நிலை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஏற்படுத்துகின்ற முரண்பாடுகள், அவர்களுடைய எல்லைக்கு மிஞ்சியதான ஆசைகள், இவை அங்க வாழ்க்கையிலே துன்பத்தை நோக்கி கொண்டு செல்கின்றன. அதை தாண்டி குடும்பத்தில் ஒற்றுமை, சேர்ந்து உரையாடுதல், எல்லோருக்குமான பகிர்ந்தளிப்பு, நட்புடன் கூடியதான சேர்க்கை, இணைவு, கிடைக்கின்ற உதவிகளையும் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு எல்லோரும் வாழுதல் என்கின்ற நிலைக்கு செல்கின்ற பொழுது இங்கே ஆசைகளை தாண்டிய, இந்த துன்பங்களை தாண்டிய மகிழ்ச்சி என்பது நிரந்தரமாகின்றது. தாய் தந்தை வேலையின் நிமித்தம் ஓடுகின்றார்கள், பிள்ளைகள் படிப்பின் நிமித்தம் ஓடுகின்றார்கள். இன்றைக்கு சந்திப்புகள் இல்லை, சந்தோஷங்கள் இல்லை, ஒருவேளை உணவை ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்வது இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இவர்கள் சொன்னது போல பிரஷர், சுகர் என்று சொல்லி நோய்களினுடைய எல்லைகளுக்கு நாங்கள் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம், துன்பங்களை தேடிக் கொள்ளுகிறோம். ஆகவே இவற்றை மாற்றி எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, எங்களுக்கு துன்பங்கள் இருந்தாலும், எங்களை தேடி வருகின்ற தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து நாங்களும் மகிழ்ச்சிகரமான பாதையில் என்றும் பயணிக்க முடியும். சின்ன சின்ன சந்தோஷங்கள் எங்களை என்றும் நிரந்தரமாக மகிழ்ச்சியின் பாதையில் இட்டுச் செல்வதற்கு வித்திடும். ஆகவே குடும்பம் என்கின்ற அந்த தோணியில் பயணிக்கின்ற அத்தனை பயணிகளும் ஒருவரை ஒருவர் உணர்ந்தவராய், ஒற்றுமையாய் எல்லோரும் இணைந்து பயணிக்கின்ற பொழுது கஷ்டங்களை தாண்டிய நிரந்தர ஆனந்தம் என்பது எங்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த ஆனந்த நதியில் எல்லோரும் இணைந்து பயணிப்போம் என கேட்டு பட்டிமன்றத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.